வணக்கம். இன்று ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். 20 வருடங்களுக்கு முன் ஒரு சாதாரண சம்பளத்தில் ஒரு குடும்பம் வாழ்ந்தது. வீடு கட்டினாங்க, பிள்ளைங்களை படிக்க வச்சாங்க, சேமிப்பு செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு 2 பேர் வேலை செஞ்சாலும் மாத இறுதியில் பணம் எங்கே போச்சு என்ற கேள்விதான் அதிகம். ஏன் மக்கள் என்ன சோம்பேறிகளாகிவிட்டாங்களா? அப்படி இல்லை. இளைஞர்கள் பணத்தை என்ன வீணடிக்கிறாங்களா? அதுவும் இல்லை. அப்போ உண்மையில் வாழ்க்கையே மாறிவிட்டது. ஒரு உதாரணத்தை பார்ப்போமா? 1995ஆம் ஆண்டு ஒரு குடும்பத்தின் மாத செலவு என்ன? வீட்டு வாடகை, சாப்பாடு, மின்சாரம், பிள்ளைகளின் பள்ளி, அவ்வளவுதான். ஆனால் இன்று பார்த்தா வாடகை, மின்சாரம், தண்ணி, இணையம், மொபைல், கார் இன்சூரன்ஸ், பெட்ரோல், சூப்பர் மார்க்கெட், குழந்தைகளின் டே கேர், ஸ்கூல் ஃபீஸ், மெடிக்கல், இப்படியெல்லாம் பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. வருமானத்தை விட செலவு தான் வேகமாக ஓடுது. நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். இங்கும் இதே நிலை தான். ஒரு சாதாரண குடும்பத்தை எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வாடகை இல்லாட்டி ஹோம் லோன் மாதம் ஆயிரக்கணக்கான டாலர் அதிலேயே போயிடுது. எலக்ட்ரிசிட்டி பில், இன்சூரன்ஸ், ஃபியூல், க்ரோசரி எல்லாம் சேரும்போது பல குடும்பங்கள் ஒவ்வொரு மாதமும் கணக்கு பார்த்தா இங்கேயும் வாழ்கிறார்கள். இது ஆஸ்திரேலியா. இலங்கையை பாருங்க, அங்கே நிலைமை இன்னும் வேற மாதிரி இருக்கு. சம்பளம் அதே வேகத்தில் உயரையில், ஆனால் அரிசி, காய்கறி, பால்மா, மருந்து, பள்ளி செலவு ஒவ்வொன்றும் அதிகரித்து கொண்டே இருக்குது. ஒரு மாத சம்பளம் ஒரு மாதம் முடியும் முன்னே முடிந்து விடுகிறது. இன்னொரு பெரிய மாற்றம், முன்னாடி ஒரு ஆள் வேலைக்கு போனாலும் குடும்பம் ஓடினது. இன்று கணவன் மனைவி 2 பேர் வேலை செஞ்சாலும் சேமிக்க முடியாமல் இருக்கு. ஆனால் திருமணத்தை பற்றி யோசிக்கும் ஒரு இளைஞன் எனக்கு மனைவி வேண்டும் என்பதற்கு முன் நான் இந்த வாழ்க்கையை நடத்த முடியுமா என்றுதான் யோசிக்கிறான். அது தவறா? எனக்கு தவறு என்று தோன்றவில்லை. இன்னொரு விஷயம், சமூகம் மாறிட்டுது. முன்னாடி ஒரு வீட்டில் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. அதால் பிள்ளையை வளர்ப்பது ஈஸியாக இருந்தது. ஆனால் இன்று தனி குடும்பம், கணவன் மனைவி 2 பேரும் மட்டும்தான் இருக்கிறாங்க. பிள்ளை பிறந்தாலும் உதவி குறைவு, டே கேர், பேபி சிட்டர், எக்ஸ்ட்ரா செலவு, மன அழுத்தம், இதுவும் இளைஞர்களை யோசிக்க வைக்கிறது. சமூக ஊடகங்களும் ஒரு காரணம் தான். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், எங்கே பார்த்தாலும் ஆடம்பர வாழ்க்கை, புதிய கார், புதிய வீடு, வெளிநாட்டு சுற்றுலா. இதை பார்த்து பலர் இதுதான் சாதாரண வாழ்க்கை என்று நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அது எல்லோருக்குமான வாழ்க்கை இல்லை. இதுவும் தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தை உருவாக்குறது. இன்னொரு விஷயம், முன்னாடி ஒரு வேலை கிடைச்சுன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 20 வருஷம் அதே நிறுவனத்தில் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு இமெயில் உங்களோட வேலை முடிவுக்கு வந்துவிடும், அவ்வளவுதான். ஜாப் செக்யூரிட்டி குறைந்து விட்டது. இதனால தான் இளைஞர்கள் எதிர்காலத்தை நினைச்சு சரியாக பயப்படுகிறார்கள். இது பணம் பற்றிய பிரச்சனை மட்டும் இல்லை, மன அமைதி பற்றிய பிரச்சனையும் கூட. ஒவ்வொரு மாதமும் பில், லோன், ரெண்ட், ஸ்கூல், மெடிக்கல், இந்த சுழற்சிக்குள்ள தான் பல குடும்பங்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். அப்படி என்று சொல்லி சொன்னால் இன்றைய இளைஞர்களின் பயமும் அவர்களுடைய கவலையும் நியாயமானதானே. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறக்கக்கூடாது, சரியான நேரம் வரும் வரை காத்திருப்பது நல்லது. ஆனால் எல்லாமே பெர்ஃபெக்டான பிறகுதான் வாழ்க்கையை ஆரம்பிப்பேன் என்று நினைத்தால் அந்த பெர்ஃபெக்ட் நாள் வராமலே போயிடும். எப்போதுமே வாழ்க்கை சிறிது நிச்சயமின்மையோடு தான் இருக்கும். தைரியமும் திட்டமிடலும் பொறுப்பும் இந்த 3 இருந்தால் பல சவால்களை கடந்து செல்ல முடியும். இது என்னோட அனுபவம். இந்த கதையில் இன்னும் ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இன்று இலங்கையில் பல இளைஞர்கள் ஒரு குடும்பத்தை நடத்தவே கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறார்கள். இதனால தான் ஆயிரக்கணக்கானவர்கள் ஒரே ஒரு முடிவை எடுக்கிறார்கள், இந்த நாட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்று. ஏன்? அது வெறும் என்ன சம்பளத்துக்காகவா? இல்லை, அதுக்கு பின்னால பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, குடும்ப பொறுப்புகள், எதிர்காலம் பற்றிய பயம் என்று பல காரணங்கள் இருக்கின்றன. அடுத்த வீடியோவில் ஏன் இலங்கையை விட்டு இவ்வளவு இளைஞர்கள் வெளிநாடு செல்கிறார்கள் என்ற கேள்வியை உண்மையான காரணங்களோடு ஆழமாக பார்க்க போறோம். மறக்காம மேலே இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணுங்க. அங்க சந்திப்போம்.